அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் அளவுக்கு அதிகமாக அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஈவன் இந்த டைம் ஆஃப் லாக்டவுன் லார்ட் இஸ் ப்ரிப்பேரிங் எ கிரேட்டர் ரெலம். ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களுக்குள்ள ஆண்டு நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு அமேசிங் டாபிக் we are going to see. Once again, sorry for the delay. There was a problem with my internet and the power here. Okay, praise God. இன்றைக்கும் நம்ம வந்து பேப்டிசம் சீரீஸ் அழகாக பார்த்துட்ருக்கோம். வாட்டர் பேப்டிசம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். எத்தனை பேருக்கு அது பிரோஜனம் பார்த்தது. how many of you are really blessed what is water baptism. அதில் உள்ள சீக்ரெட்ஸை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, கற்றுருப்பீங்க. இயேசுவோட நாமம் மகிமைப்படட்டும். ஆல்சோ we learned about this thing, baptism of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய ஞானஸ்தானம், அதாவது பரிசுத்தாவியானவருடைய நிறைவை நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு அது. ஸோ இன்றைக்கி ஒன் மோர் அடுத்த லெவல் ஆஃப் பேப்டிசம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து டீச்சிங் இது. ஸோ இது வந்து பேப்டிசம் ஆஃப் ஃபயர். ஓகே, 3 பேப்டிசம் பற்றி ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து சொல்கிறாரு. ஓகே, I'm not sure whether I could able to share my screen. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணால் உங்களுக்கு பயங்கர ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்தது. ஸோ லெட் மீ டெல் த வேர்சஸ் ஸோ தட் you can refer along. If you are watching me on the YouTube, so there is an option. நான் இப்போ லைவ் போடல, மேபி இந்த லேட்டர் முடிஞ்சோன்னே இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் I'll paste the text on the description so that you can refer while we are watching the video. Matthew 3:11 John the Baptist is saying one thing. Matthew 3:11 I baptize with water. Okay, the first thing, water baptism, with those who repent of their sins, turn to God. But someone is coming soon who is greater than I am, so much greater that I am not worthy even to be slave and carry his sandals. He will baptize you with Holy Spirit and fire. ரெண்டு காரியம் இங்கே சொல்கிறார். ஓகே, ஒன்று வந்து பேப்டிசம் ஆஃப் த வாட்டர், 3 காரியம் சொல்கிறேன். ஒன்று பேப்டிசம் ஆஃப் வாட்டர், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் பேப்டிசம் ஆஃப் த ஃபயர். அப்போது 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேப்டிசம் வந்து பைபிள் சொல்லுது. ஓகே, ஆனால் இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தேன் த அதர் 2. ஓகே, ஸோ பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இஸ் சம்திங் டோட்டலி செப்பரேட். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியா ஃபார் த டிஃப்ரெண்ட் பீப்புள். இட்ஸ் லைக் இதோட ஆப்ரேஷனே வேறு. ஓகே, அப்போது இது வந்து ஜான் தி பேப்டிஸ்ட் சொன்ன 3 விதமான பேப்டிசம் இங்கே இருக்குது. ஓகே, அப்போ இதை பற்றி நம்ம மேத்யூ இந்த சாப்டர் 3 இன்னும் ஒன்ஸ் அகேன் நம்ம திரும்பி வருவோம். இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இன்னும் பார்ப்போம். ஏன் அவர் வந்து பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்கிறாரு, ஃபயர்னு சொல்கிறாரு, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு. ஜீசஸ் வந்து பேப்டிசம் பற்றி பேசும்போது எத்தனை பேப்டிசம் சொன்னார்னா 2 பேப்டிசம் பற்றி பேச வராங்க. ஓகே, ஜீசஸ் டோல்ட் அபவுட் த பேப்டிசம் எங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸில் பார்க்குறாரு. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸில் அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் மீ, please be with the Bible. Please have a pen in your hand, have a notes. Okay, அப்போ தான் உங்களுக்கு வந்து you can follow up easily. Okay, Acts 1:5 நீங்கள் பார்க்கும்போது ஜீசஸ் சொல்கிறாரு, ஜான் பேப்டைஸ்டு வித் வாட்டர். ஓகே, அவரும் ஜலத்தினால் வர ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறாரு. பட் in a few days you will be baptized with the Holy Spirit. ஓகே, அவர் சொல்கிறாரு ஜான் வந்து தண்ணினால் கொடுத்தா, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறுவீங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து அவர் ஃபயரை பற்றி பேசவே இல்லை. ஜீசஸ் வந்து ஃபயரை பற்றி பேசவே இல்லை. பட் ஜான் வாஸ் டாக்கிங் அபவுட் ஃபயர். ஜான் வந்து 3 பேப்டிசம் பற்றி பேசுகிறாரு, ஜீசஸ் வந்து 2 பேப்டிசம் பற்றி பேசுகிறார். அப்போது இது என்ன காரியம் இருக்குது அப்போ இதில் பார்க்கும்போது, ஸோ வி ஹாவ் டு ரியலி, இது வந்து நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் கான்செப்ட். இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் எடுத்த உடனே எல்லோரும் வந்து ஒரு வித்தியாசமாக இன்டர்ப்ட் பண்ணி இது நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ப்ரிட்டேஷன் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதோட மீனிங்லாம் என்னென்ன, இதை வந்து எப்படிலாம் மக்கள் பேசியிருக்காங்க, இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பேப்டிசம் ஆஃப் த ஃபயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சம் எப்படி இன்ட்ரோட் பண்ணுறாங்கன்னா, த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இஸ் ரெஃபரிங் டு த டே ஆஃப் பென்டிகாஸ்ட். டே ஆஃப் பென்டிகாஸ்ட்டில் நடந்தது பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு சொல்லி வந்து கம்பேர் பண்ணுறாங்க.
ஓகே, பட் ஐ ஒன்ட் டோட்டலி அக்ரி இன் தட். அங்கே வந்து மேல்மடையரில் உட்காந்துருக்குறாங்க, பரிசுத்தாவியானவர் வராரு, அவங்களோட நாவில் ஒரு 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 அக்கினிமயமான நாவு வருது. இட்ஸ் நாட் த ஃபயர் பேப்டிசம். அவங்க வந்து பேப்டிசமோட மீனிங்கே மூழ்கிறது, இம்மர்ஸ். ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கினாங்க, பரிசுத்தாவியானோட நிறைவில் மூழ்கினாங்க, அக்னியில் மூழ்கிற மாதிரி அங்கே வந்து எங்கேயுமே நடக்கலை. இப்போ மேல்மாடி அறையில் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நாவலில் தான் வந்து இறங்குறாரு. ஓகே, நாட் லைக் வந்து ஹோல் பாடி வந்து அப்படியே வந்து அக்னியில் நிரம்புற மாதிரி. அப்போது நிறைய பேர் இதை வந்து லிட்ரலாக கம்பேர் பண்ணி பேசுவாங்க, இதான் வந்து பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு. ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் வச்சுக்கலாம் ஒருத்தங்க சொல்கிறது. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேப்டிசம் ஆஃப் ஃபயரும் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் சேம் தான், அது தனித்தனி கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட ஆஃபீஸ், அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட கான்செப்ட், அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட தன்மையே ஒரு அக்னிமயமானது. ஸோ அதனால தான் 1 தெசலோனியர் 5:19 போட்டிருக்கு, உன்னோட ஆவியை அவித்து போடாதீர்கள், டு நாட் குவென்ச் த ஸ்பிரிட் வாட் யூ ஹவ் ரிசீவ்ட், அப்போ அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதை கம்பேர் பண்ணி வச்சு பேசுவாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். தேர்ட் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி மக்கள் சொல்கிறாங்கன்னா, சம் பிலீவ் நமக்கு ஏற்படுற பாடுகள் அக்னிமயமான உள்ள சோதனை வழிகள், ட்ரையல்ஸ், ஃபயரி ட்ரையல்ஸ். ஓகே, ஆண்டவர் வந்து அக்னியில் தான் நம்மளை சோதிப்பார், அக்னி மூலமாக தான் இது சுத்தமான தங்கமா அல்லது வந்து வைக்கோலான்னு சொல்லிட்டு பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் இருக்குது. 1 பேதுரு 1:7 பார்க்கும் பொழுது ஹவ் ஹீ டெஸ்டட் பை ஃபயர், நம்மளோட ஃபெய்த்தை வந்து ஒரு அக்னி மூலமாக தான் டெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ அதே மாதிரி 1 பேதுரு 4:12 அதே தான் போட்டிருக்கோம். நமக்கு வந்து அக்னிமயமான சோதனைகள் வந்து நிறைய இருக்கும், அதிலேருந்து எப்படி நம்ம வந்து எப்படி மேற்கொள்கிறதுன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 3:12 என்ன போட்டிருக்குன்னா, will suffer அதாவது and all who decide to live godly in Christ Jesus will suffer persecution. அந்த பெர்சிக்யூஷனுக்கு ட்ரையல்ஸு, அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உள்ளால வரும்பொழுது நிறைய பேர் பாடு அனுபவிப்பாங்க. அந்த பாடை கம்பேர் பண்ணி அந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு சொல்லி பேசுவாங்க. அந்த பாடுகளின் மூலமாக தான் எனக்கு ஒரு பியூரிஃபிகேஷன். அப்போ இதெல்லாம் வேரியஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி வந்து வேதத்திலேருந்து ரொம்ப அப்படியே நம்ம ஆக்சுவலாக ஜான் சொன்ன பேப்டிசம் ஆஃப் ஃபயர் என்னன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேப்டிசம், ஜீசஸ் வந்து பேப்டிசம் ஆஃப் ஃபயர் பற்றி பேசவே இல்லை, ஜான் தான் பேப்டிசம் ஆஃப் ஃபயர் பற்றி பேசுகிறார். ஓகே, அப்போது நமக்கு வந்து ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஸோ அதனால தான் வாட்டர் பேப்டிசம் பார்த்துட்டோம், இன்னொன்று பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் பார்த்தாச்சு. ஓகே, அப்போ இங்கே போட்டிருக்கிற இந்த பேப்டிசம் என்ன? அப்போ இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் ஆக்சுவலாக என்னென்னா, எங்கே போகலாம், லெட்ஸ் கோ பேக் டு த மேத்யூ சாப்டர் 3 போவோம். ஓகே, மேத்யூ சாப்டர் 3 அவர் ஏன் வந்து யோவான் ஸ்நானகன் வந்து ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா, அவர் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, விரியன் பாம்பு குட்டிகள்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, 7 படித்து பார்த்தா, Matthew chapter 3 from verses 7. But when he saw many Pharisees and Sadducees coming to watch him baptize, he denounced them. You brood of snakes, he claimed. விரியன் பாம்பு குட்டிகளை கூப்பிட்டுட்டு, who want you to flee from the coming wrath? Prove by the way you live that you have repented of your sins and turned to God. Don't just say to each other, we are safe or we are descendants of Abraham. நாங்கள் வந்து ரொம்ப அப்படியே சேஃபாக இருக்கோம், நாங்கள் வந்து மனம் திரும்புறதுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. That means nothing, for I tell you that God can create a children Abraham from these very stones. Even now the axe of God's judgment is poised ready to serve the roots of the trees. Yes, every tree that does not produce good fruit will be chopped down and thrown into the fire. இப்படி சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எங்கே அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜானோட ஃபஸ்ட்டு வேர்ஸ்லேருந்து டில் 6th verse வரைக்கும் நல்ல ஆண்டவருக்காக மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு அவர் பேசுவார். 7 10 வரைக்கும் அந்த விரியன் பாம்பை குட்டிகளேன்னு கூப்பிட்டா பரிசேயர்களுக்கு பேசுகிறார். ஓகே, there are 2 kinds of topic.
ஓகே, இந்த இடத்துல 2 பேருக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஒன்று வந்து மனம் திரும்புறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. மனம் திரும்பாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேத பாரகர்கள், இவங்களெல்லாம் பார்த்து விரியன் பாம்புகளை கொட்டின்னு சொல்லிட்டு கனி கொடாமல் இருந்தாலும் வெட்டி உங்களை அக்னியில் போடப்படுன்னு போட்டிருக்கு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, I baptize you with water who repent for their sins and turn to God, but someone is coming who is greater than I am, so much greater than that I am not worthy even to have his slave and carry his sandals. He will baptize you with Holy Spirit and fire. அப்போது மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். மனம் திரும்பாமல் என் இஷ்டத்துக்கு நான் வாழுவேன், யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொல்கிறது தான் சட்டம்னு வாழ்கிறவங்களுக்கு ஒரு ஃபயர். அப்படி தான் இங்கே வந்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். ஓகே, அப்போ ஜீசஸ் வந்து அப்போ இங்கே ஜான் தி பேப்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஹி வில் பேப்டைஸ் யூ வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர்னா ஃபஸ்ட் கம்மிங்கில் வந்து அவர் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுக்குறாரு. திருப்பி செகண்ட் கம்மிங்கில் வரும்போது த ஃபயர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பு பற்றி தான் இந்த இடத்துல அவர் பேசுகிறார். அப்போ ஜான் தி பேப்டிஸ்ட் he is such an amazing prophet. He is the one who clearly shows he is the Messiah காமிச்சிட்டு ஃபஸ்ட் கம்மிங்கில் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பில் யார் மனம் திரும்பாதம கனி கொடுக்காம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்கிறவங்களெல்லாம் வெட்டப்பட்டு துண்டு துண்டாக்கி அவங்கள வந்து அக்கினியில் போடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அப்போ தான் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. முந்தின வேர்ஸில் பிரசங்கம் மட்டும் தான் கரெக்டாக அங்கே வராரு. ஸோ வி ஹாவ் டு ரீட் த பைபிள் இன் த ஹோல் கான்டெக்ட். நம்ம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துகிட்டு நிறைய ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஓகே ஆண்டவர் வந்து அக்னி அபிஷேகத்தை தான் குறிச்சு. அக்னி அபிஷேகம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். த ஃபயர் அனாயிண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட். அது ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்போது இங்கே பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு ஆண்டவர் சொல்கிறது, அவர் வந்து பேப்டிசம்னாலே மூழ்கிறது. ஓகே, அக்னிக்குள்ளே யாரை மூழ்க வைப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். those who are watching me on Zoom, just tell me the answer. இன்றைக்கி வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரியே கொண்டு போகிறேன். லெட் மீ ஹாவ் அப்போ தான் நிறைய பேர் நான் பேசிகிட்டே இருக்கும்போது சில பேர் தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் இட் பி. ஸோ யாரை வந்து அக்னியில் வந்து மூழ்க வைப்பாங்கன்னா, I have the question for you. Those people who are watching me on Zoom, you can text me. There is an option to chat. அப்போ கடைசி நாட்களில் இருக்கீங்களா? இஸ் மை வாய்ஸ் கிளியர்? இஸ் மை வாய்ஸ் ஆடிபிள்? ப்ரைஸ் காட். ஓகே, ஐ ரிசீவ்ட் ஒன் ஷாட். டெட்டை விட ஃபைன், நான் டெட்டுன்னு கூட வரேன். யார் வந்து லேக் ஆஃப் ஃபயரில் தூக்கி போடுவாங்களா? தோஸ் ஆர் நாட் ஒபேயிங் காட்ஸ் வேர்ட், தோஸ் ஆர் நாட் வித் ஜீசஸ், தோஸ் ஆர் யார் நரகத்துக்கு போகிறவங்க, அவங்கள தான் இதை பற்றி பேசுகிறது. பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னால் யார் வந்து அக்னி கடலில் போகிறாங்க, பிசாசு அங்கே போவான், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஆந்தி கிறிஸ்து, அவங்களோட சேர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்தவங்க, அந்த வேசித்தனம் பண்ணிகிட்டு இருந்தவங்க, விபச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க, விக்கிரகாராதனை பண்ணிகிட்டு இருந்தவங்க, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாமே வந்து அக்னி கடலில் போடுவாங்க. இதே போல் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் ஓகே அவரோட நியாய தீர்ப்பில் இது நடக்கும். அப்போது இங்கே பேப்டிசம் ஆஃப் ஃபயர் நீங்கள் சொல்கிறது யாருன்னா, ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அதனால தான் ஜீசஸ் வந்து ஃபஸ்ட் கம்மிங்கில் வரும்போது அவர் பேப்டிசம் ஆஃப் ஃபயரை பற்றி வந்து அவரோட பிள்ளைகளுக்கு பேசவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு நம்ம வருவோம். ஓகே, இந்த ஃபயரை பற்றி இன்னொரு இடத்துலையும் பேசியிருக்காரு, ஜீசஸே பேசியிருக்காரு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 பேப்டிசம் தான் நமக்கு. ஸோ வி ஷுட் நாட் கோ அண்ட் ஆஸ்க் ஃபார். எங்கேயுமே அப்போஸ்டல்ஸும் இந்த பேப்டிசம், இந்த ஃபயர் பேப்டிசம் பற்றி அவங்க பேசவும் இல்லை, எங்கேயுமே அவங்க வந்து ப்ராக்டிஸும் பண்ணவே இல்லை. ஆண்டவரே எங்களை வந்து உங்கள் அக்னினால் எங்களை வந்து ஞானஸ்தானம் பண்ணுங்கன்னு. நோ. ஓகே, there is a different fire, that is a purification fire, that is not a baptism fire. ஓகே, ஆண்டவருடைய நம்ம சுத்திகரிக்கிற ஒரு ப்ராசஸ் ஒன்று உண்டு, that fire is different. ஓகே, ஸோ அது வந்து சில பேர் வந்து இதை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நான் அதுதான் சொன்னேன், நம்ம 3 விதமான பாசிபிலிட்டிஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓகே, ஒருத்தவங்க வந்து டே ஆஃப் பெண்டிகாஸ்டில் நடந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹோலி ஸ்பிரிட்டே பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்க, இன்னொன்று நமக்கு நடக்கிற இந்த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், நம்மளோட இந்த அக்னி மூலமாக இந்த சோதிக்கப்படுற ஒரு ஃபயருங்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லார்ட் அலவுட் இன் அ ப்ராசஸ். when the Holy Spirit comes in our life, அவர் ஃபுல்லாகவே வந்துட்டார். தனியாக இன்னொருத்தர் அக்னி யாருமே இன்னொருத்தர் வர முடியாது. ஹீ இஸ் தேர் ஆல்ரெடி.
ஹோலி ஸ்பிரிட். அப்போ அவரை வந்து அக்னியாகவும் வைக்கலாம், மேகமாகவும் வைக்கலாம், காற்றாகவும் வைக்கலாம், புறாவும் வைக்கலாம், நிறைய. ஹீ ஆக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், டிஃப்ரெண்ட் வேஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், இன் டிஃப்ரெண்ட் ரெலம். அவர் தனியாக இருப்பான். தனியாக இன்னொரு அக்னி மட்டும் வராது. ஓகே, ஸோ அவர் தான் நம்ம சோதனைக்கும் வழி நடத்துவார். நம்ம வந்து அக்னி மூலமாக நம்ம வந்து புடம்பெடுக்கிறது டெஸ்ட் பண்ண வைப்பார். எல்லாமே ஹீ இஸ் அலோவிங். ஸோ இங்கே போட்டிருக்கிற பேப்டிசம் ஆஃப் ஃபயர், இட்ஸ் சம்திங் டாக்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ரதர் தேன் வாட் வி தாட். எத்தனை பேர் இதை நீங்கள் இப்படி நீங்கள் யோசித்திருக்கீங்க? ஹல்லேலூயா. தோராபா ஷமா தாராபா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்மானம், திட்டம் வந்து நமக்கு வந்து இந்த பேப்டிசம் ஆஃப் வாட்டர் அண்ட் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதுதான் ஒரு பெரிய நிறைவே இருக்குது. ஓகே, ஈவன் அப்போஸ்டல்ஸ்லேயும் எங்கேயுமே போய் அவங்க வந்து தே ப்ராக்டிஸ் த வாட்டர் பேப்டிசம், they prayed and the baptism of the Holy Spirit is also happened, but nowhere else this baptism of fire happened. Even ஜீசஸும் இன்சிஸ்ட் பண்ணவே இல்லை. ஜீசஸ் வந்து உயிர்த்தெழுந்து வரும்பொழுது சீஷர்களை பார்த்து he breathed on them, அவங்க மேலே ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போட்டிருக்கு. he doesn't mention about a fire. நீங்கள் வந்து ஃபயரை மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய அப்போ இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இஸ் நத்திங் பட் ஃபார் த நான் பிலீவர்ஸ், ஃபார் த disobedient people, for one who doesn't believe in God, for one who doesn't know about God, so for one who are not in Christ, அவங்களுக்கு தான். அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்துட்டு வேசித்தனமான வேலைகள் செய்கிறது, ஹிப்போக்ரைட்ஸாக வாழ்கிறது, லைக் ஃபாரிசீஸ் அண்ட் செடூசிஸ், ஆல் தீஸ் பீப்புள், அவங்களுக்கு தான் அந்த அக்னியில் முங்கிறதுக்கு உள்ள இது பேப்டிசம். இட்ஸ் நத்திங் பட் இம்மர்ஷன். ஓகே, இம்மர்ஷன் வந்து அவங்களுக்கு தான் இதை வந்து ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறது. இது வந்து இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் நியாயத்தீர்ப்பின் பொழுதில் அவர் நடக்கும். அப்போது அவரை பிரித்து மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இல்லாத ஜனங்களை தூக்கி லேக் ஆஃப் ஃபயரில் போடுறாரு. அப்போ ஜீசஸ் வந்து இதே தான் லூக் 3லேயும் இன்னும் இதே தான் போட்டிருக்கோம். மேத்யூ அண்ட் லூக் தே போத் ரெக்கார்டட் ஆஸ் திஸ் ஃபயர். அவங்க தான் வந்து நிறைய அந்த கிங்டம் ஆஃப் காடை பற்றியும் எழுதியிருப்பாங்க, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும், அவருடைய அதுக்கப்புறம் இந்த ஆல்சோ அபவுட் த ஹெல் அண்ட் த ஹேட்ஸ் பற்றியும் அவங்க நிறைய வந்து ரெவலேஷன் எழுதியிருக்காங்க அவங்க. ஸோ அப்போது இந்த மேத்யூ அண்ட் லூக் அவங்க வந்து இந்த ஜானோட சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணும்பொழுது, ஸோ லூக் 3:16 and 17 பார்க்கும்பொழுது த சேம் திங், ஐ பேப்டைஸ் யூ வித் வாட்டர் பட் சம் ஒன் இஸ் கம்மிங் who is greater than I am, so much greater than I am not even worthy, அப்படிலாம் போயிட்டே இருக்கும். சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டாப்ஸ் ஆஃப் சண்டல்ஸ், he will baptize you with the Holy Spirit and fire. ஓகே, இங்கே கரெக்டாக சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா Luke 3:17, he is ready to separate the chaff from the wheat with his winnowing fork. ஓகே, அந்த கோதுமையும் மற்ற தேவையில்லாத பயிர், அந்த தேவையில்லாத இந்த களை தேவையில்லாத செடி எல்லாத்தையும் பிரிக்கிறார். அடுத்தது ஸோ ஏன் இது வந்து பாருங்களேன், ஒரு ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர், ஹோலி ஸ்பிரிட் ஃபார் த வீட் அண்ட் ஃபயர் ஃபார் த சாஃப். ஓகே, ரெண்டுத்தையும் பிரிக்கிறார். Then he will clean up the threshing area, gathering the wheat into the barn, but burning the chaff with never-ending fire. வீட்டை தனியாக பிரிச்சார். வீட்டுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டு, சாஃபுக்கு வந்து ஃபயர். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ லூக் 3:16-17 பார்க்கும்பொழுது இந்த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இட்ஸ் ஃபார் த வீட் வந்து தேவனுடைய கோதுமை மணிகள், நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குது அவங்களுக்கு. பட் ஃபார் த ஃபயர் இட்ஸ் ஃபார் த சாஃப். ஓகே, யார்? குப்பைகளுக்கு, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது, அவங்களுக்கு தான் அந்த ஃபயர். How many of you are agreeing with me? How many of you say amen to me? Hallelujah. Praise God. அப்போது இந்த ஒரு வெளிப்பாடு இருந்தால் தான் இன்றைக்கி நிறைய பேர் தெரியாமலே, ஆண்டவரே எங்களை வந்து அக்னினால் ஞானஸ்தானம் பண்ணுங்க லார்ட், அது வந்து ஸோ டேஞ்சரஸ். தயவு செஞ்சு அப்படி கேட்டுறாதீங்க யாரும். ஓகே, அதோட மீனிங் என்னன்னே புரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தப்பான ஒரு ஜபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களோட வாழ்க்கை பாதி நேரம் அக்னியிலே போய்ட்டுருக்கோம்.
கேட்டால் ஆண்டவர் பேப்பர் நீ தான்ப்பா அது கேட்ட பாருன்னு பாரு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் திஸ் ப்ரேயர். ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் இதுக்குன்னு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸும் நடத்துகிறாங்க, பேப்டிசம் ஆஃப் ஃபயர் கான்ஃபரன்ஸ்னு. அங்கே வந்து பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட், த ஃபயர் அனாயிண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அதுக்கு நான் இன்னொரு நாள் டீச் பண்ணுவேன். தட் யூ நீட் டு டிசைர், அக்னி அபிஷேகம் யூ நீட் டு டிசைர், தட் இஸ் நாட் அ பேப்டிசம். ஓகே, அண்ட் இதில் லூக் 3ல் ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. யாருக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட், யாருக்கு ஃபயர். வீட்டுக்கு ஹோலி ஸ்பிரிட், சாஃப்னா அந்த குப்பைகள், அதுலேருந்து அந்த வீட்டு அந்த களஞ்சியத்தில் பிரித்து எடுத்து மீதியாக இருக்கிற அந்த குப்பையெல்லாம் பிரித்து ஒரு இடத்துல போட்டு குப்பையாக எரிப்பாங்க. அது வேஸ்டானதில் அது, ஏன்னா வீட்டும் வளர்ந்துருக்கும் அந்த கலையும் வளர்ந்துருக்கும், ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு போய் அவங்க விற்க முடியாது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்தா தான் தே கேன் கோ அண்ட் செல் த வீட். அப்போது அதே தான் ஆண்டவர் பண்ணுறாரு. அப்போ லூக்கில் தெளிவாக அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கு. லூக் 3:17-16 வந்து இந்த ஹோலி ஸ்பிரிட் ஃபயரை பேசிட்டு அடுத்தது எப்படி இந்த பிரிக்கிறான்னு சொல்லி அழகாக பேசுகிறாங்க. இது ஜீசஸோட டைம்லேயும் பார்க்கும் பொழுது, அண்ட் ஹீ ஈவன் சேஸ் இன் ஒன் கேஸ், அப்போ அந்த அக்னியை பற்றி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசுகிறார். ஓகே, ஸோ இந்த பேப்டிசம் டைமில் வந்து அவர் பேசுகிறதில்ல. இன்னொரு இடத்துல லூக் 12, ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 47 52 வரைக்கும் வாஸ்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, இதையும் நிறைய பேர் வந்து தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க. ஓகே, லூக் 12:47-50 ஐ எம் ரீடிங் ஃப்ரம் நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன். நீங்கள் தமிழ் பைபிள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் யூ வில் நோ ஆண்டவர் அங்கேருந்து என்ன பேச வராருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். Luke 12:47 என்ன போட்டிருக்குன்னா, and the servant who knows what the master wants but isn't prepared and doesn't carry out these instructions will be severely punished, but someone who does not know and then does something wrong will be punished only lightly. When someone has been given much will be required in return, and someone has been entrusted with much, even much more will be required. அப்போ இது வந்து ஒரு பேரபிள் அங்கே சொல்கிறாரு. ஓகே, அப்போ அங்கே வந்து ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கிற சர்வெண்ட் வந்து ஆண்டோருக்கு பிரியமாக செஞ்சானா அவனுக்கு வந்து ஏற்ற ஒரு சன்மானங்கள் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லாததெல்லாம் அவன் செஞ்சானா அதுக்கேற்ற அவனுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற ஒரு கஷ்டம் அவனுக்கு கிடைக்கும். அப்போ தான் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் கம் டு செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர். ஓகே, நான் வந்து பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன். அண்ட் ஐ விஷ் இட் வர் ஆல்ரெடி பர்னிங். இது வந்து நிறைய பேர் வந்து இதுதான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நோ, திஸ் இஸ் நாட் த ஃபயர் அனாயிண்டிங். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பூமியின் மேல் அக்னியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் சொல்கிறது. இந்த வசனம் வந்து ரொம்ப அழகாக பேசுது. இது வந்து அப்படி அவர் அக்னியை போட வந்தார்னா அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கும். அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க, ஒன்று கூடி தேவனை ஆராதிச்சிருப்பாங்க. அப்போ இந்த வசனம், ஐ ஹவ் கம் டு செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர் அண்ட் ஐ விஷ் ஐ வர் ஆல்ரெடி பர்னிங். ஓகே, அப்போது அடுத்த வசனமே பாருங்கள். இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துகிட்டு நிறைய பேர் மக்கள் வந்து தப்பாக என்டர் பண்ணிடுறாங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு, அடுத்தது ஐ ஹாவ் எ டெரிபிள் பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் அஹெட் ஆஃப் மீ. இது எதை பற்றி பேசுகிறாரு? இஸ் டாக்கிங் அபவுட் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். ஹல்லேலூயா. ஐ ஹவ் கம் டு செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியேற வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் தமிழ்லையும் வாசிக்கிறேனே. லூக் 12:49 இது இருக்கும். ஓகே, அக்னி படம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இன்னும் ஒரு பேப்டிசம் இருக்குது, அவரே சொல்கிறார். ஓகே, ஏற்கனவே அவர் வந்து பேப்டிசம் ஆஃப் த வாட்டர் ஜான் கொடுத்ததுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவரோட பேப்டிசம் இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு பேப்டிசம் இருக்குது, தட் இஸ் ஃபார் த பேப்டிசம் ஆஃப் சஃபரிங். ஐ ஹவ் டெரிபிள் பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் அஹெட் ஆஃப் மீ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் வந்து அவரோட 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறாரு. நான் 2ஆம் வருகையில் வரும்பொழுது நான் அக்னியை ஊற்ற வருவேன். அப்போ தான் இந்த பேப்டிசம் சஃபரிங் நடக்குது. அண்ட் ஐ எம் அண்டர் எ ஹெவி பர்டன் அன்டில் இட் அக்கம்ப்ளிஷ்ட். ஏன்னா இந்த பூமியில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவ்வளோ மோசமான காரியங்கள்லாம் பேசி நடந்துட்டு இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு வருமானு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, டு யூ திங்க் ஐ ஹவ் கம் டு பிரிங் பீஸ் டு த எர்த். நான் வந்து பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது இதில் வந்து பரிசுத்த ஆவியானவரோட அக்னி அந்த இடத்துல அபிஷேகம் வந்துச்சுன்னா ஏன் இங்கே பிரிவினை வருது?
ஏன் அந்த இடத்துல சஃபரிங் வருது, ஏன் வந்து தகப்பனுக்கும் தாயையும் ரெண்டுத்தையும், அதாவது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டையெல்லாம் உண்டாகுது. இது வந்து அந்திகிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு அவருடைய வருகை வரும்பொழுது தான் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும் பூமியில். ஓகே, அப்போ பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் போய் குழம்பி பற்கடிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த நியாயத்தீர்ப்பு முன்னாடி போய் நிற்கும் போது மாற்றி குறை சொல்லுவாங்க. அவனால தான் நான் இப்படி ஆனேன், இவனால தான் அப்படி ஆனேன், நான் ஒழுங்காக தான் இருந்தேன், அவன் இப்படி. அதனால தான் இங்கே சொல்லிட்டு இருக்காரு, நான் பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில் இதில் முதல்ல ஒரு வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாக 3 பேரும் 3 பேருக்கு விரோதமாக 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். அங்கே வந்து டிவிஷன் தான் சொல்கிறாரு. when the Holy Spirit comes there will be unity, not the division. ஆனால் இங்கே நியாய தீர்ப்பு நடக்கிற நேரத்தில் வந்து அவங்களெல்லாம் வந்து அவங்க அக்னியில் போடுறதுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த இடத்துல பேசுகிறாரு. now I have come to divide the people against each other. from now on families will be split apart. there is a favor for me and 2 against, and 2 in favor and 3 against. ஓகே, அதில் 3 பேர் ஒழுங்கு இருப்பாங்க, 2 பேர் பிரிஞ்சு போவாங்க. அப்போ இதில் போட்டிருக்கிற காரியங்கள், I have a terrible baptism of suffering ahead of me. இதுக்கப்புறமும் ஒரு டெரிபிள் பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் ஒன்று இருக்குது. அது நான் பூமியில் தான் போட போகிறேன். ஓகே, ஐ ஹவ் கம் டு செட் த வேர்ல்ட் ஆன் ஃபயர். ஓகே, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அக்னி அபிஷேகத்தை குறித்து பேசுவாங்க. நோ, திஸ் இஸ் வாட் we have to read the complete context. ஜீசஸ் வந்து அது எந்த சூழ்நிலையில் பேசுகிறாரு, எதுக்கு அதை பேசுகிறாரு, நம்ம வந்து அந்த ஹோல் சாப்டரை நீங்கள் வந்து டைம் கிடச்சிதுன்னா இந்த லூக் 12 நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த ஹோல் சாப்டர் படிக்கும்போது you will know why God is talking about this. அவர் எவ்வளோ பாரப்பட்டு இந்த மக்கள் பண்ணுற கூத்தை நினச்சி தான் அவர் வந்து இப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. how many of you are learning something new? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? or you learning something new? நீங்கள் இது வரைக்கும் கேட்டதா கேட்காததா? do let me know. hallelujah, praise God. அப்போ 3 பேப்டிசம் பார்த்துட்டோம். 2 பேப்டிசம் நமக்கு. அடுத்து இன்னொன்று வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களுக்கு. hallelujah. அப்போது நம்ம கேட்க வேண்டியது, நிறைய பேர் அறியாமலேயே இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் கேட்டுட்ருக்காங்க, அறியாமை நிமித்தம். ஓகே, தெரிஞ்சு யாரும் கேட்குறதில்ல. இது வந்து இதோட சத்தியம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியாமலே இதை பற்றி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் வை தே காட் இன்டு சம் ட்ராப். ஹல்லேலூயா. அப்போது இங்கே போட்டிருக்குது என்னென்னா, சம் பீப்புள் இது வந்து சிலர் வந்து டே ஆஃப் பென்டிகாஸ்டில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. ஓகே, டே ஆஃப் பென்டிகாஸ்டில் அவர் அக்னி நாவை தான் அவங்க வந்து பயன்படுத்தினார், நாட் த இமோஷன் ஆஃப் த ஃபயர் அப்பான் தம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ப்ரைஸ் காட். ஓகே, அங்கே அப்படி நடந்தது. அது ஆக்ட்ஸ் 2:3 அது நடக்கலை. அதே மாதிரி இது வந்து வாட்டர் பேப்டிசமுக்கும் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆனது, டோட்டலி ஆப்போசிட் ஆனது இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர். ஓகே, அப்போது ஜான் சொல்லும்போது கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு ஜான், அதாவது Matthew 3:1-10 வரைக்கும் பிலீவர்ஸ்க்காக பேசிவிட்டு நீங்கள் மனம் திரும்புங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் 7-10 வரைக்கும் அங்கே பரிசேயர், சடுசீஸ் எல்லாம் வராங்க, வேத பாரகர்கள்லாம் வராங்க. அவங்க வந்து மனம் திரும்பாமல் அப்படியே அவங்கள செல்ஃப் ரைச்சியஸாக இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு ஃபயர் ரெடியாக இருக்குன்னு. ஓகே, ஸோ அதுதான் அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸாம்பிளாகவே காமிக்கிறாரு. நீங்கள் மரமாக இருக்கீங்க, நல்ல கனியும் கொடுக்காமல் இருக்கீங்க, கனி கொடுக்கலன்னா அவர் ஆக்ட்ஸ் ரெடியாக இருக்குது, வெட்டி அக்னியில் போடப்படும்னு. அப்போது he is specifically telling the clear example what is baptism of fire. ஓகே, அப்போ இந்த இதுதான் இது ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல நம்ம வந்து இதை பார்க்கலாம். இன்னொன்று வெளிப்படுத்தல் விசேஷம் 20:15 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே தான் இதோட ஆக்சுவல் ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அந்த ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து பேசுகிறது. ஜான் தி பேப்டிஸ்ட் அந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் பற்றி பேசும்போது ஜீசஸ் வந்து அந்த லூக் 12 பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அங்கே தான் நடக்குது. ஓகே, ஜான் வாஸ் வெயிட்டிங் தட் ஃபயர் வில் பி ஃபேட் ஃபார் தோஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு ரிப்பெண்ட் அண்ட் பியர் குட் ஃப்ரூட். ஜான் ஏற்கனவே அதை தான் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஃபைனல் பனிஷ்மெண்ட் எங்கே நடக்குதுன்னா, இந்த 1000 வருஷம் அரசாட்சி நேரத்தில்
ரெவலேஷன் 20:15 போட்டிருக்காங்க, எனி ஒன் ஹூஸ் நேம் வாஸ் நாட் ஃபவுண்ட் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் லைஃப் வாஸ் த்ரோன் இன் டு த லேக் ஆஃப் ஃபயர். ஓகே, இன்றைக்கி வந்து நிறைய லேக் ஆஃப் வாட்டரில் பேப்டிசம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அக்னி இது லேக் இருக்குது. ஓகே, இங்கே வந்து லேக் ஆஃப் வாட்டர் பார்க்குறோம், அக்னி லேக் அங்கேயும் மூழ்கி தானே சேரணும். ஓகே, அவங்களால மேலே வரவும் முடியாது, மூழ்கி அப்படியே தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த கான்செப்டை தான் இவர் வந்து இங்கே ரொம்ப தெளிவாக பேசுகிறார். இது பழைய ஏற்பாட்லேயும் நிறைய காரியங்கள் இதை பற்றியும் பேசியிருக்கேன், நிறைய இடத்துல இதை பற்றி இருக்குது. நான் வந்து 2 இடத்துல மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு நான் கோட் பண்ண விரும்புகிறேன். இன்னும் நிறைய இடத்துலையும் இந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர், அந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற இந்த ஃபயர் மூலமாக அவ்விசுவாசிகளுக்கும் பாவிகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பை பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய இடத்துல போட்டிருக்கு. ஹல்லேலூயா. எங்கே போட்டிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து எசேக்கியல் 22:19-21. Okay, so tell them, this is what the sovereign Lord says, because you are all worthless slang, I will bring you to my crucible in Jerusalem, just as silver, copper, iron, lead and tin are melted down in a furnace. I will melt you down in the heat of my fury, and I will gather you together and blow the fire of my anger upon you. அப்போது அவரோட நியாய தீர்ப்பு வரும்போது அவர் அக்னி மூலமாக வெளிப்படுறார். சோதம் கொமராவை அப்படி தான் இது பண்ணார். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் சொல்கிறார், இதை வந்து கடைசி காலத்தில் என்னுடைய நியாய தீர்ப்பு வந்து அக்னி மூலமாக பிசாசுக்கு ஏற்கனவே முன்குறிச்சு வச்சாச்சு. அவனுக்கு அக்னி தான் அவனுக்கு வந்து இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ அதனால அந்த பிசாசு எவ்வளோ முடியுமோ அவனோட பிள்ளைகளை, அதாவது ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படியாவது அவன் பிள்ளைகளாக மாற்றி அவனோட சேர்ந்து அப்படி கொண்டு போயிடணுன்னு தான் எல்லா மாஸ்டர் பிளானும் போட்டுட்டு இந்த உலகத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போது அந்த கடைசி காலத்தில் அந்த அவருடைய நியாய தீர்ப்பு அன்றைக்கி நடக்க வேண்டிய அந்த காரியங்கள் தான் ஒரு பேப்டிசம் ஆஃப் ஃபயர்ன்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஓகே, அண்ட் மலாக்கி 4:1, மல்கியா 4:1, the Lord of heaven's army says, the day of judgment is coming, burning like a furnace. என்ன போட்டிருக்கு, அவரோட நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, burning like a furnace. ஒரு ஃபர்னேஸ்னால் ஒரு பெரிய இந்த தீ என்ன சொல்கிறது, அந்த ஒரு பெரிய இந்த தெர்மல் பவர் பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஃபர்னேஸ் மாதிரி இருக்கும், பெரிய ட்ரம் மாதிரி பயங்கர ஹைட் சைஸில் இருக்கும். அதை தான் போட்டு அந்த பேஸ்ட், அது ஒரு 7 எத்தனையோ 1000 டிகிரியில் அது வந்து எரிப்பாங்க. On the day the arrogant and the wicked will be burned up like a straw. யாரு அரகண்டும் விக்கெடும் அவங்க எரிஞ்சு போவாங்க. இதை தான் வந்து பேப்டிசம் ஆஃப் ஃபயர் நாங்கள் சொல்கிறாரு. தே வில் பி கன்சியூம்டு, ரூட்ஸ், பிரான்ச்சஸ் அண்ட் ஆல். அவங்களோட ரூட்டும் அழிஞ்சு போயிடும், அவங்களோட பிரான்ச்சு அவங்க இருந்தால் அழிஞ்சு போயிடும், அவங்க டோட்டலாகவே அழிஞ்சு போகும். ஸோ இதை பற்றி தான் பேசுகிறேன். இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் ஐ வுட் சே இதை வந்து 2 விதமாகவும் ஆண்டவர் நம்மளை வந்து சுத்திகரிக்கிறார். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம வந்து இன்டர்பிரேஷனை பார்த்தோம். ஆக்சுவல் மீனிங் வந்து நம்ம பார்த்தது வந்து இந்த பனிஷ்மெண்ட் பை ஃபயர், இந்த லாஸ்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் டைமில் நடக்கிறது. விசுவாசிகளுக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதே, when they are walking in the spiritual life, there is a fire God has kept in to test our faith. ஓகே, அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளை வந்து அது மேற்கொள்ள வைக்கிறார் நிறைய நேரத்தில். அது வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணும். ஓகே, அப்போ வந்து இப்போ கோல்டை வந்து எவ்வளோ தூரம் எரிச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் ஹீ இஸ் டெஸ்டிங் அவர் ஃபெய்த். அப்போது ஒரு விதமான அக்னி நம்ம மத்தியில் நம்மளோட வாழ்க்கையிலையும் வச்சுருக்கிறாரு, நம்மளுடைய வழியிலையும் வச்சுருக்கிறாரு. அந்த அக்னி வந்து நம்மளை பியூரிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பேப்டிசம் ஆஃப் ஃபயர் இங்கே போட்டிருக்கிறது வந்து இட்ஸ் ஃபார் த நான் பிலீவர்ஸ், இட்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ டசன்ட் பிலீவ் இன் காட், இட்ஸ் ஃபார் த சின்னர்ஸ், இட்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ டசன்ட் வாண்ட் டு ரிப்பெண்ட். அவங்களுக்கு தான் இந்த காரியம் வச்சுருக்கிறாரு. இன்னொன்று எபிரேயர் 6:7-8 பார்க்கும்பொழுது, when the ground soaks up the falling rain and bears a good crop for the farmer, it is the God's blessing. ஓகே, ஒரு நல்ல வந்து மழை பெஞ்சு நல்ல ஒரு கனிகளை கொடுத்து நல்ல ஒரு பயிரெலாம் விளைஞ்சதுன்னா அது தேவனுடைய ஆசீர்வாதம். ஓகே, பட் இஃப் a field bears thorns and thistles, ஒரு நிலம் வந்து முள்ளையும் களையும் கொடுக்குதுன்னா it is useless. The farmer will soon condemn that field and burn it. எல்லா இடத்துலையும் இதை பற்றி தான் பேசுவாங்க. இந்த ஹார்வெஸ்ட்டை வச்சு தான் ஆண்டவர் வந்து இந்த கிங்டம்மை வந்து கம்பேர் பண்ணுறாரு எப்பவுமே.
ஓகே, அப்போது ஒரு 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 லேண்டிலிருந்து ஒரு முள்ளும் மற்றவனை குத்துற மாதிரி நம்ம இருந்துட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு இருந்தோமா, நமக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த லேண்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஃபார்மருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ வாட் ஹி டஸ், த ஃபார்மர் வில் சூன் கண்டெம் தட் ஃபீல்ட் அண்ட் burn it. உடனே அதை வந்து எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு அதை எரிச்சிடுவார். ஸோ திஸ் இஸ் வாட் இட் வில் ஹேப்பன் இன் த லாஸ்ட் டேஸ். அண்ட் மேத்யூ 13லேயும் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஜஸ்ட் as the weeds are sorted out and burned in the fire, so it will be at the end of the world. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை. ஓகே, எப்படி வந்து வீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து அதை வந்து எரிச்சிருவோமோ, இதோட சேர்க்க மாட்டோம், நம்ம விளைஞ்சிருக்கிற அந்த கோதுமை மணியோட சேர்க்க மாட்டோம். வீட்ஸ் வந்து சம்திங் விச் இஸ் யூஸ்லெஸ், அதை தனியாக வந்து சேர்த்து அதை எரிப்போமோ, ஸோ இட் வில் பி அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. கடைசி நாட்களில் இது நடக்கும். The Son of Man will send his angels and they will remove from his kingdom everything that causes sin and all who do evil. யார் அந்த baptism of fireல போவாங்க? Those who causes sin and those who do evil. And the angel will throw them into the fiery furnace. Okay, where there will be a weeping and gnashing of teeth. Hallelujah. Okay, இங்கே வந்து Jesus himself is saying, in the last days, during the time of judgment, I will separate the goat and the sheep, I will separate the good and the bad, I will separate the wheat and the weeds. ஓகே, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி எது யூஸ்லெஸ்ஸாக இருக்கோ, கேதர் தம், throw them into the fiery furnace, throw them into the lake of fire. அங்கே தான் உங்களுக்கு வந்து அக்னியில் ஒரு மூழ்கு ஞானஸ்தானம் இருக்குது. ஹல்லேலூயா. Okay, so the baptism of the Holy Spirit is totally different from the baptism of fire. Don't ever confuse this. But Holy Spirit manifests in fire, that will purify us, that will protect us, that will have a firewall around us. அது வந்து Holy Spirit ஓட ஒர்க்கு. இங்கே போட்டிருக்கிற பேப்டிசம் ஆஃப் ஃபயர் வந்து லாஸ்ட் டேஸில் ஆண்டவர் நமக்குன்னு இல்லை, இந்த ஜனங்களை நியாயத்தீர்க்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளே அழகாக பிரிச்செடுத்து அவருடைய வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவார், நமக்காக ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அதே போல் those who are do evil and all kind of sin, okay, they will be thrown them into the lake of fire. the fiery furnace ரெடியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே தான் அக்னி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஓகே, ஹல்லேலூயா. ஸோ how many of you are learning something new? ஸோ இதோட ரெண்டு கான்செப்ட் எப்படி வரும்னா, the baptism of the Holy Spirit, it's for the God's children, and the Holy Spirit will bring the fire for our purification. ஓகே, நம்மளை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு ப்ரொடெக்ஷனாக the Holy Spirit வந்து பார்த்துப்பார். when the Holy Spirit comes, he is the fire. அவர் தான் அக்னியாக இருக்கிறாரு. அந்த ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் ஏற்கனவே இருந்ததுக்கப்புறம் இனிமேட்டு வேறு இன்னொரு அக்னி வராது. ஓகே, அண்ட் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர், இட்ஸ் ஃபார் த நான் பிலீவர்ஸ் அண்ட் த சின்னர்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ், ஸோ எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்க. அதனால தான் we have to be really cautious. இதை வந்து தெரியாமே நிறைய பேர் வந்து ஆண்டவரே எங்களை வந்து அக்னினால ஞானஸ்தானம் பண்ணுங்க, அக்னினால, ஐயோ ஆண்டவரை பார்ப்பார், எப்பா இவ்வளோ மோசமாக கேட்குறானேன்னு பாருங்களேன். அப்போ நம்ம சில பேர் வந்து எவ்வளோ தப்பான ப்ரேயரில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்ட்டுருக்கோம். திஸ் இஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, அதனால தான் இந்த பேப்டிசம் ஆஃப் த ஃபயர் வந்து it's not for us, it's for the non-believers and for the sinner. அதனால தான் அவர் லூக்கில் ரொம்ப அழகாக சொல்கிறார், பூமியின் மேல் அக்னியை போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் சொல்கிறார். அங்கே இட்ஸ் நாட் த பேப்டிசம் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஓகே, பேப்டிசம் ஆஃப் பிளெஸ்ஸிங் வந்து நம்ம வாட்டர் பேப்டிசம் எடுத்து ஆண்டருக்குள்ளே வந்துடும். அதுக்கு ஒரு பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தட்ஸ் அ பேப்டிசம் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஓகே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பேப்டிசம் ஆஃப் ஃபயர் வந்து பேப்டிசம் ஆஃப் சஃபரிங். தட்ஸ் வாட் ஜீசஸ் சேஸ். Okay, baptism of suffering, it's for the people who are for the judgment. அவங்க நியாயத்தீர்ப்பில் வந்துட்டு அவங்க வீட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது இருக்காது, என்னது பாவத்துலேயும் அவங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை மாட்டிகிட்டு இருக்கவங்கள ஆண்டவர் செப்பரேட்டாக பிரித்து எடுத்து அவங்களுக்கு தான் அந்த ஒரு பேப்டிசம் ஆஃப் ஃபயர்னே தவிர இட்ஸ் நாட் ஃபார் அஸ். அதனால தான் அந்த லூக்கில் கடைசியில் ரொம்ப சொல்கிறாரு, எல்லாமே ஒரு பிரிவினை உண்டாகும், பூமியில் வந்து ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும். ஃபேமிலியில் 5 பேர் இருப்பாங்க, 3 பேர் வந்து 2 பேருக்கு விரோதமாக இருப்பாங்க, 2 பேர் 3 பேருக்கு விரோதமாக இருப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் கன்ஃபியூஷன்ஸ் வில் கம்.
ஓகே. ஸோ இந்த சாப்டர் நிறைய பேர் படிக்கும்போது என்னடா புரியல, நம்ம பூமியில் குழப்பம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வராருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறவங்க. தெர் ஆர் மெனி ஹூ டிஃபெண்ட் திஸ் டீச்சிங். திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் வில் ஹேப்பன் during the டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அப்போ பூமியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் உண்டாகும். நாட் அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங். நிறைய பேர் இருந்துட்டு அவர் வரும்போதே பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணுறது தான் வந்தான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய non-believers are taking that verse and arguing. So they have to read the context properly and allow the Holy Spirit to interrupt them. Otherwise அவங்களுக்கு இதை கதை புக்கு படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. So this is what. So 3 kinds of baptism இருக்கு. 2 is for us and 1 is for the eternal judgment, eternal fire for those people who don't believe in God, who are not with God, who are still living in the sin. Thank you Jesus. டெஃபினெட்லி நான் இந்த ஃபயர் அனாயிண்டிங் அது ஒரு பிக் டாபிக். ஐ வில் டெஃபினெட்லி டீச் ஆன் தட் ஒன் டே. நான் ஃபயர் அனாயிண்டிங் பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவேன். அது ஃபயர் அனாயிண்டிங்னா என்ன, ஃபயர் அனாயிண்டிங் எப்படி இருக்கும் சொல்லிட்டு தட்ஸ் அ பிக் டாபிக். ஐ வில் ப்ரிப்பேர் ஆன் தட். நிறைய வேர்சஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அதை குறித்து நான் இன்னொரு நாள் பேசுவேன். த ஃபயர் அனாயிண்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் வாட் the Baptist John is talking about, he is talking about the eternal fire. Hallelujah. For those people who are not with God, for the Pharisees, Sadducees, who are thinking that they are so righteous, who lived a Hippocratic life, avungalukku dhaan and the baptism of fire vechirukku. So I will definitely talk about this fire anointing one day. Na idha pathi na oru detail topic na idha pathi na pesven. So with this I want to conclude. Let me know if you have any questions on this. So if you are learning something new, baptism of fire நிறைய பேர் வித்தியாசமாக யோசித்திருப்பீங்க. I still know there are a lot of people. எனக்கு நான் உங்களே சொல்ல lot of people. I have seen lot of preachers preaching in different manner. Okay, so this is what the word of God says. This is what the Bible says. So we have to obey the word of God, not what we think or not what we experience. Okay, so Bible என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம ஸ்ட்ராங்காக if we catch hold of that, yes, we are blessed and we are safe. Otherwise நம்மளே குழம்பிடுவோம். நம்மளை குழப்பறதுக்கு நிறைய பேர் இந்த கடைசி நாட்களில் கிளம்பிட்டாங்க. So let me know if you have any questions. ஏதாவது questions இருந்தால் கூட you can let me know. If you are really blessed, put a comment over the YouTube section, also on the Zoom, so that God's name alone be glorified. And also if you want to learn any new topics which is so controversial in your life, which is beyond your understanding, adukku neenga solunga. So maybe if God willing, if God allows me to do that, I will definitely teach on that. So may God bless you. So before we end up, let's close our eyes. Loving Heavenly Father, we praise you, worship you. We adore you for the wonderful greatness. Your love is amazing, your love is marvelous, your love is wonderful. You are such an amazing God in our life. எங்களுக்கு நீங்கள் மகிமையான ஒரு தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா பிதாவின் என்று கூப்பிடுற அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. Thank you so much for the revelation about the water baptism. Thank you so much for the baptism of the Holy Spirit, which you have already given us and which you have already sealed us and preparing for the greater eternity which you prepared us in heaven. And thank you so much for the awareness about the baptism of the fire, Lord Jesus. We should not pray a wrong prayer. Father God, we pray, Lord Jesus, let the verses, let the word, let the scriptures, as we meditate, you speak to us, Lord Jesus. We want to hear your word as people are meditating day by day, night and night, Lord Jesus. You reveal the secrets to them. Let them also know the truth behind everything, Lord Jesus. Father God, we love you, we honor you, we bless you. இந்த கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஒரு விசை பரிசுத்த ஆவியானவரோட நிறைவில் நிறைக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரோட மகிமையில் அவங்க வளரட்டும். தேவ கிருபையில் பெருகட்டும். தேவனுடைய கரம் மகிமையான கரத்துக்குள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். சகல துதிகான மகிமை மாட்சிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனாத வல்ல பிதாவே. Amen. May God bless you. Thank you so much for your time.